வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னைக்கு கோடிங் டிகோடிங்ல ஒரு சம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோடிங் டிகோடிங் வந்து பென் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ண கூடாது. அதுக்கான பெரிய வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க சரிங்களா. ஸோ இதுல வந்து ஒரு சில ட்ரிக் சொல்லி தர போறேன், அதை பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை. நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு A to Z கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப்லாம் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல டைரக்டா நீங்க நம்ம மொபைல் ஆப்லயோ வெப்சைட்லயோ போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் இஸ் த கோட் ஃபார் ஒஸ்ட்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இன்ஸ்டியூட்ல அகாடமில சில இடத்தெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க மல்டிபிள் இங்க மல்டிபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு இடத்துல என்ன சேமா இருக்கு, MU சேமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இங்க பிளாஸ்ட் இருக்கு, இங்க பிளாஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல என்ன சேமா இருக்கு, SU. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இங்க தி இருக்கு, இங்க தி இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல சேமா என்ன இருக்கு, P இருக்கு. இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையுமே ஃபுல்லா மார்க் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி மார்க் பண்ணி ஒரு டயக்ராம்ல, சர்க்கிள்ல, ஸ்கொயர்ல, ட்ரையாங்கிள்ல இப்படிலாம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க வந்து அப்புறமா வந்து கொஸ்டின்குள்ள போயிட்டு வாட் இஸ் கோட் ஃபார் ஒஸ்ட்ன்றது பார்த்துட்டு, இப்போ ஒஸ்ட் எங்க இருக்கு, ஒஸ்ட் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கோடு வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஏன்னா ஒஸ்ட் வேற எங்கேயுமே இல்ல. அப்ப இங்க இல்லாத எது அங்க வேற எங்க, பிடி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, EH பாத்தீங்கன்னா இங்க இல்ல, இங்க இல்ல, எங்கேயுமே இல்ல. அப்ப ஒஸ்டோட கோடு EHன்னு டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா. EH தான் ஒஸ்டோட கோடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இத 2 வேர்டு வந்தாலும் சரி, 3 வேர்டு வந்தாலும் சரி, கண்ணால பார்த்தே சொல்லலான்றேன். ஏன் இப்படி டயக்ராம் போட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க டைரக்டாவே அவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம கண்ணால டக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்றதுதான் சிம்பிள் ட்ரிக்கு. இந்த மாதிரி டயக்ராம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின், அதாவது இது போடுறதுக்கே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுத்துரும். அதுக்கு நம்ம டைரக்டா போய் வாட் இஸ் த கோட் ஃபார் ஒஸ்ட்ன்றத டைரக்டா கண்ணுல பார்த்து ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடலாம். அடுத்து வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் பிளாஸ்ட் மல்டிபிள் அப்படின்னு கேக்குறானா, டக்குன்னு நேரா போய் பாக்குறோம். மல்டிபிள் இங்க இருக்கு, சோ இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். அடுத்து பிளாஸ்ட் இங்க இருக்கு, என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிட்டு போறோம். சோ இப்படி கோடிங் டிகோடிங் சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். சோ இப்படி பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. உங்கள் ஜாக்சன் 10